வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாத்தையும் மாமல்லபுரத்துக்கு வர வச்சு அங்கே விஜய் அவர்கள் சந்தித்தாங்க. அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மக்களே இங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றின வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் டிவி ஷோக்கில் டிபேட்டே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய கருத்திலிருந்து மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே மாமல்லபுரத்துக்கு கரூர் மக்களை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக செக்யூரிட்டியாக தான் அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக தான் சந்திச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே அவர் மட்டும்தான் சந்திச்சிருக்கிறாரு. அது ப்ரெஸ் பீப்புள் யாரும் இல்லை, கூட பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லை புஷி ஆனந்தோ இல்லை வந்து ஆதவ அர்ஜுனனோ அது மாதிரி நிர்வாகிகளோ யாருமே இல்லாமல் ஒரு அறையில் தனியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் வர வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி அவர் அவங்கள்ட்ட இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, கதறி எழுதிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து நடந்திருக்கு. அது வந்து அந்த மக்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளா சொன்னோம் அப்படின்னா அது வந்து கட்டுக்கதைகள். இன்னொரு பக்கம் அவர் வீடியோவை எடுத்து போட்டார் அப்படின்னா அது வந்து நடிப்பாகிடும். இதையும் இன்னும் சில பேர் விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நடிகனுக்கு நடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் இங்கே முழுக்க முழுக்க அவர் வந்து உண்மையாலுமே ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்த நபர்களே சொல்லியிருக்கிறபோது ஸோ உண்மையாலுமே இது முழுக்க முழுக்க அரசியலாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கவனமாக இருந்திருக்கிற விஜய் அவர்கள். அதே சமயம் உள்ளூரை நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்படி என்னதான் ஏன் பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், எல்லா குடும்பத்துக்கிட்டையுமே சொன்ன ஒரு காமனான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கடைசி வரை இருப்பேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னை நினச்சிக்கிங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் படிக்கிற நபர்களுக்கு கல்வி செலவு, மருத்துவ செலவு, இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே, அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொறுப்பையும் எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு மீடியாக்கள் வேறு யாரும் சொல்லலை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்த நபர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயந்தான். என்னென்னா, ஒரு கட்சி தலைவர், உச்ச நடிகர் இதை எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் நமக்கு அதுக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது என்னுடைய கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இது நாள் வரைக்குமே நடக்காத ஒரு விஷயம். அவங்கள வந்து சேஃபாக கரூருக்கு என்னால் போக முடியாத சூழல், அதனால் இவங்களை வந்து பார்க்க முடியாமல் நாட்கள் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அது மாதிரி இது வேணாம், அவங்கள கொண்டுட்டு வந்து நம்ம பார்க்கணும், பார்த்து அவங்கள்ட்ட என்னுடைய ஆதங்கத்தை சொல்லணும், எனக்கு ஆறுதல் கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லணும், அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும், நான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு அவர் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் நான் சொல்ல விரும்புகிறது, காசு உடனே வந்து அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்சம் போட்டாங்க, வர வச்சுட்டாங்க, உடனே அவங்க வேலையை பார்க்க போயிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே முழுக்க முழுக்க மனசில் இருந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் எனக்கு தெரியுது. அது எப்படின்னா, அதாவது நம்ம வந்து நேரில் பார்க்கல, பிடிக்கல, ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் பேசுனாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த ஒரு அவருடைய வழி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா. இங்கே ஒரு டிபேட் சொல்லக்கூடிய இடுமானம் கார்த்திக் கேட்டிருப்பாப்புல, வழி இங்கேயே அவர் தெரியலைங்க, அவர் மூஞ்சில் சோகமே இல்லைங்க,
வலி அவர்கிட்ட இல்லைங்க அப்படின்ட்டு. ஸோ வலி எப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தெரியல. ஆனால் இந்த குடும்பத்து பேச்சை கேளுங்க. உண்மையுமே அவர் வழியில் பேசியிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும். ஆனால் இதுக்கும் இங்கே நிறைய பேர் முட்டு கட்டிக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே நடிப்பியா, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற இன்னும் சொல்லப்போனால் பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இதில் நடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறதையும், ஒரு மனிதாபிமானத்தோடு தான் அவர் நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அவர் தனக்கு பப்ளிசிட்டி வேணும், அரசியலில் இது எனக்கு கொஞ்சம் இதை சாதகமாக மாற்றிக்கணும், எவ்வளோ விமர்சனங்கள் வச்சிட்ருக்குறாங்க. அதிலிருந்துலாம் இதெல்லாம் சாதகமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இங்கே ப்ரெஸ்ஸை உள்ளார விட்டுருப்பாரு. ஆனால் இங்கே ப்ரெஸ் பீப்புள் யாருமே உள்ளார விடலை அப்படிங்கிறது தான். யாருமே உள்ளார விடலை அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் தன்னுடைய நிர்வாகிகளை கூட யாருமே கூட வச்சுக்கல. அதில் சொன்னவங்க இன்னும் ஒரு 2 பேர் அதில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இங்கே அவரை போயிட்டு நாங்கள் அடிச்சிருந்தாலுமே கூடயும் அவரை அங்கே தடுக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை, அவர் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த மக்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாலுமே கேட்குறப்ப ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஏன்னா தன்னந்தனியாகவே சந்திக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளை நடிக்கிறாங்க அப்படின்னு கூட ஏன்னா அவர் ஒரு இன்சிடெண்ட் ஆல்ரெடி ஒரு இளைய தளபதியாக இருந்த சமயத்தில் அவர் ஒரு நெருங்கிய உறவினர் செத்துட்டாங்க. ஸோ அப்போ அங்கே போயிட்டு நின்று அழுதுருக்கிறப்ப அவருடைய ரசிகர்கள் எல்லாம் நடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, ஐ மீன் ரசிகரோ இல்லை 3வது நபரோ, ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறாங்க நடிகர் நடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் கமெண்ட்டை கேட்டவர். ஸோ பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் கூடயும் நம்மளால் ரியலாக இருந்தாலுமே கூடயும் அது ரீலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிகரால் மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய டிபேட் ஷோ அடுத்து நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்க வேண்டியது, இங்கே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் விஜய் அவர்கள் பக்கம் என்ன தரப்பு விவாதங்கள்லாம் இருக்குது, நியாயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சும் இன்னும் அவர் மேலே பழிகளை சுமத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே நம்மளுடைய மாண்பு, மரபு பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமாலாம் நிறைய டிபேட் ஷோவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான், அவர் பக்கம் நியாயமே இல்லையா? இல்லை அவர் சந்திக்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை அவங்க அனுமதி கேட்கவே இல்லையா? இல்லை அவங்க மண்டபத்தெல்லாம் பார்க்கவே இல்லையா? இன்னும் ஒரு படி மேலே போய் சாட்டை துறைமுகங்கள்லாம் நான் புக் பண்ணி தரேன்னு வெறும் வீடியோவில் வாயால் சொன்னால் மட்டும் போதுமா? புக் பண்ணி கொடுக்குறேன், புக் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்குண்டான உரிய பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுத்து தர வேண்டியதானே? ஆனால் இங்கே அவங்களுடைய பேச்சுகளும் சரி, இல்லை விமர்சனங்களும் சரி, எல்லாமே எதை குறித்து அப்படின்னா, இங்கே அவங்களுடைய புகழை வெளியே கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய விமர்சனத்தை 4 பேர் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே விளம்பரத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் தான் இங்கே மிகப்பெரிய அளவில் அவங்களாம் பேசுனாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு இடத்துல அதாவது நம்ம நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சீமான் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா, அவர் விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ ஆணுச்சு. முக ஸ்டாலின் அதை கொள்முதல் பண்ணாமல் அது எல்லாமே வீணடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மை சரி அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஆதரவாக அந்த இடத்துல அவருக்கு ஆதரவாக அப்படிங்கிறத விட அந்த கருத்துக்கு ஆதரவாக நம்ம அந்த இடத்துல நின்னோம். காரணம், சரியான விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே ஆதரவாக நிற்கணும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு இங்கே என்னதான் உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் நான் உன்னை விமர்சித்து தான் ஆகணும், உன்னை நான் அசிங்கப்படுத்தி தான் ஆகணும், உன்னை அவமானப்படுத்தி தான் ஆகணும், உனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அது மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்த ஆட்கள் அப்படி தான். ஏன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய பார்வை எல்லாமே விஜய் எதிரி அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இங்கே விஜய் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் டைமிங் அவங்களாவே ஃபிக்ஸ் பண்ணலை. அவங்க ஒரு குடும்பம் உள்ள அவங்க, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் சொன்ன ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் போய்ட்டு அவர்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தோம், அவர் போகணும்னு சொல்லவே இல்லை, நாங்களாவே தான் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் 1/4 மணி நேரம் நாங்கள் போய் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களாவே டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற. ஏன்னா
போகணும்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் ஆட்கள் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி முழுக்க ஒரு துக்க நிகழ்வு அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து சோகங்களும் துக்கங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் ஆட்கொண்டுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். முக்கியமாக இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா, இங்கே கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னதும், அதனால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அதாவது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, எங்களை விட விஜய் அவர்கள் தான் வந்து ரொம்ப டல்லாக இருந்தார் அப்படின்ட்டு அங்கே இருந்தவங்க ஒரு 3 பேர் சொல்லியிருந்தாங்க. 3 பேர் இதை பார்த்தா 3 பேருமே அந்த லைவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் வந்து நாடகம், இதெல்லாம் வந்து நடிப்பு அப்படின்னு முட்டு கட்டிட்டு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் வருவாங்க. வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நல்லதே செஞ்சாலும் அதில் என்ன குறை இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஏன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணல அப்படின்னு குறை சொல்கிற நபர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் ஓரம் தட்டிட்டு நம்மளுடைய நோக்கம் என்னவோ, நமக்கு மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய கருத்துலேருந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முக்கியமாக நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.